ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? தீபாவளி எல்லாம் சந்தோஷமா கொண்டாடினீங்களா? தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாச்சு இல்லையா? அதனால இந்த வாரம் ஸ்வீட்ஸ் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும் இல்லையா? அதனால ஒரு ஈஸி சமையல். நிறைய இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய சாப்பிட்ருப்போம், அது இதுன்னு ஹெவியாக இருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம். அதனால உங்களுக்கு ஒரு ஈஸி சமையல் டக்குன்னு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் மசாலாலாம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் இது ஒரு கிரேவியோடு சாப்பிடும்போது ஒரு நல்ல திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்கே மலபார்லலாம் வந்து போனீங்கன்னா முஸ்லீம் மேரேஜஸ்க்கெல்லாம் வந்து பிரதானமாக பிரியாணி கூட நெய்ச்சோறு வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லாரோட வீட்லேயும் கல்யாணத்துலேயும் இருக்கும். அங்கே கோழிக்கோடு அந்த பக்கம் சைடில் அதுக்கு பைனாப்பிள், அச்சார், அதாவது ஊறுகாய், பப்படம், சாலடு, கூடவே சிக்கன் கறி இல்லைன்னா எக் கறி அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக அந்த ப்ரிப்ரேஷன். அது நான் உங்களுக்கு வந்து சிக்கன் அது சொல்லலை, அது நெய்ச்சோறும் முட்டை ரோஸ்ட்டும். ஆக்சுவலி முட்டை ரோஸ்ட் உங்களுக்கு வந்து ஆப்பம் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நெய்ச்சோறு கூடயும் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தாங்க வீட்டில், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்காக செய்கிறேன் இந்த வாரம். ஓகே, வீடியோ போகலாமா? இந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுக்கோங்க. கோகனட் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது கோகனட் ஆயில் ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆயில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கடுகை போட்டு வெடிக்க விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகு, பூண்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வேண்டாம், அது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்மெல் ஆகிடும். இது தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா இஞ்சியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பூண்டை வந்து தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3-4, இப்போ நான் இது ஒரு 6 முட்டைக்கான பெரிய வெங்காயம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கறி வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக சன்னமாக அரிஞ்சிட்டு அதை வதக்குங்க. போட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும் உப்பு சேர்த்திங்கன்னா. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் வரிசையாக. இப்போது அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸு ஒரு 2 இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா போட்டு வதக்குங்க, நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் இல்லைன்னா சிம்மில் வைங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் அதை மூடி வச்சிடலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சாட்டே பண்ணுங்கள். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு 1.5 ஸ்பூன். இது ரொம்ப காரமாக இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் குழம்பு மசாலா நான் சேர்த்துருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் வந்து இதை போட்டு மறுபடியும் சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே வதங்கி அப்படியே கொஞ்சம் ஜூஸியாக வரும். மறுபடியும் நீங்கள் அந்த லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே நல்ல கொஞ்சம் இதோட கலர் எல்லாமே மாறி நல்ல ஃப்ளேவர் வரும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், சீக்கிரம் எல்லாமே தீஞ்சிரும். அது இல்லாமல் அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் சீக்கிரமாக இழுத்துரும். அதனால ஸ்லோ குக்கிங்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம விரும்பின கன்சிஸ்டன்சியும் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூளும் பெப்பரையும் சேர்த்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிகிட்ருக்கலாம்.
நீங்கள் மறுபடியும் கூட ஒரு நிமிஷம் லிட் போட்டு வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி, ஆனால் மூடி போட்டு வச்சுட்டு எங்கேயும் போயிட வேண்டாம். ஒரு 100 ml போல் தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சுருங்க. பச்சை தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அந்த மசாலா வாசனைலாம் மறுபடியும் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நல்ல ஹாட் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ml போதும். இது வந்து கொஞ்சம் இந்த தக்காளி ஒனியன் எல்லாம் வந்து வேகிறதுக்காக போட்டிருக்கோம். கொஞ்சம் போல் மறுபடியும் நான் கொஞ்சமாக தான் ஒரு 2-3 தடவை சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது நல்லா வாசனையை கொடுக்கும். உங்களுக்கு இது தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். குக் பண்ணும்போது ரொம்ப நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸி கண்டென்ட்லாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நாம் ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம முட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 6 முட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முட்டையை உரிச்சிட்டு இந்த ஆயிலில் ஆயில் சூடானோன்னு அந்த முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் கொஞ்சம் உப்பு. நம்ம முட்டை வேக வைக்கும் போதே நீங்கள் வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை நீட்டாக உங்களுக்கு உறிஞ்சி வரணுன்னா குக்கரில் நீங்கள் முட்டையெல்லாம் போட்டு நல்ல உப்பு நிறைய கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுட்டு அந்த ஆவி போனோடனே நீங்கள் எடுத்து குளிர்ந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்துட்டு உரிச்சிங்கன்னா முட்டை சுலபமாகவும் உரிக்க வரும், உடையாமையும் வரும். இதை வந்து நம்ம நல்ல மசாலா எல்லாம் உள்ளே சேரணுன்னா நம்ம அந்த எக்கை வந்து கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி போட்டுக்கணும். கத்தி எடுத்து ஒரு 2 இடத்துல அப்படியே லேசாக கீறி விட்டு போட்டுட்டு இது 1 நிமிஷம் போல் நல்லா அந்த பேனில் வந்து சூடுபடுத்திட்டு, இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாம் எக் மேலே போடுறதுக்காக அது மேலே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் போல் மறுபடியும் கருவேப்பிலையை தூவி நாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து நெய் சோறு பண்ணிட்டோம்னா 2 காம்பினேஷனையும் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் அந்த மசாலாலாம் எக் மேலே படுற மாதிரி எல்லாத்தையுமே மேலே போட்டுட்டேன். இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலாவில் எக் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம கீ ரைஸ் பண்ணுற பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இந்த கீ ரைஸ் வந்து நீங்கள் 2 விதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நான் வந்து கடாயில் பண்ணுறேன். இன்னொரு விதம் வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளருக்கு நீங்கள் 1.5 1.25 டம்ளர் கொதிக்கிற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். ஒரு பே லீஃபு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஜாஸ்தி மசாலா வேண்டாம். ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சைஸு, துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். பெரிய துண்டு வேண்டாம், சன்னமாக நறுக்கியிருக்கேன். பாருங்கள், அப்போ தான் நல்லா வாசனை வரும். அந்த நெய்யில் வதங்கும்போது நல்லா வதக்கிக்கலாம். அதை கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் ரீச் ஆகிற வரைக்கும். அப்போ நம்ம சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 ஹவருக்கு பாஸ்மதி ரைஸு, அதை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேண்டான்னா நீங்கள் சீரக சம்பாவில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். சாட்டே பண்ணியிருக்கோம் இல்லையா அரிசி பாஸ்மதி ரைஸை, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. மெதுவாக அதை கிண்டி விடுங்க. கொஞ்சம் போல் லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பழத்தை கட் பண்ணி அதை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நான் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சமாக பிழிஞ்சிருக்கேன். அதை மூடி போட்டு தம்லே நீங்கள் வேக விடலாம். சிம்லே வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். ஒரு 80%, 75 to 80 வெந்தால் போதும். இப்போ நம்ம ரேசின்ஸு
கேஷ்யூஸு ரெண்டுத்தையும் நெய்யில் தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சன்னமாக அரிஞ்ச வெங்காயத்தையும் நெய்யில் வதக்கிட்டு ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனாக நம்ம இது மேலே தூவி விட்டேன்னா சூப்பர், நல்ல ஒரு நெய் சாதம் ரெடி. நான் சொன்ன மாதிரியே இந்த டிஷ்ஷஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸி தானே. ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். இந்த ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு எல்லாமே ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்ட நல்ல திருப்தியாக இருக்கும். ஈஸியாகவும் தானே இருக்குது செய்கிறதுக்கு. ரெண்டையும் சைமல்டேனியஸாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, ஆல்னு, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும். இது வரைக்கும் எல்லா வீடியோஸும் நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. we are very thankful for it. மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. உங்களோட சண்டே ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பபாய்.